அனைவருக்கும் வணக்கம். நம்ம கடந்த 3ஆம் தேதி விக்கிரவாண்டி தொகுதியில திண்டுக்கல் பகுதியில அமைஞ்சிருக்கக்கூடிய செயின்ட் மேரிஸ் பள்ளிக்கூடத்துல செப்டிக் டேங்க்ல விழுந்து இறந்து போனதா அந்த பள்ளி நிர்வாகம் குற்றம் சாட்டிய அந்த குழந்தையின் இறப்பை நம்ம எல்லாருமே பார்த்தோங்க. அது நம்மளால மறக்கவே முடியாது. ஏன்னா இந்த வழக்கு என்ன மட்டும் கிடையாது, நிறைய பேர் எப்படி நமக்கு ஸ்ரீமதி வழக்கை ஞாபகப்படுத்துச்சோ அதே மாதிரிதான் எல்லாருக்குமே இந்த விஷயம் ஸ்ரீமதி வழக்கை நினைவுபடுத்திருக்கு. ஏன்னா நான் இந்த குழந்தைய பத்தி யார் பேசியிருந்தாலும் அந்த வீடியோ பதிவின் கீழே போய் கமெண்ட்ஸை பார்த்தாலும், அதே போல அந்த நிகழ்வை பத்தி யார் பேசுறாங்களோ அவங்களுடைய பதிவுல ஒவ்வொரு இடத்துலயுமே கண்டிப்பா ஸ்ரீமதி பாப்பாவை நினைவுல வச்சு பேசியிருக்காங்க. ஏன் அப்படி நமக்கு தோணணும்? பள்ளி நிர்வாகம் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எப்படி இவங்க இந்த மாதிரி பேசலாம், இவங்க இந்த மாதிரி கம்பேரிஷன் எப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ரீசன்னா, ஒன்லி ஒன் ரீசன், ஸ்கூல்ல நடந்த ஒரு விஷயம். ஸ்கூல்ல நடந்த விஷயத்துக்கு யாருங்க பொறுப்பேற்றுக்க முடியும்? கண்டிப்பா பள்ளி நிர்வாகம் தான் பொறுப்பெடுத்துக்க முடியும். ஒரு சாதாரணமா ஒரு இடத்துல பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனாலே, நான் என் பிள்ளைய அங்க விட்டுட்டு போனேன், நீங்க ஏன் பாத்துக்கலன்னு கேள்விகள் வரும்பொழுது பணத்தை கொடுத்து என் பிள்ளைய நீங்க பாத்துக்கோங்கன்னு நம்ம சொல்லிட்டு போகும்பொழுது அந்த இடத்துல நம்ம குழந்தைய அவங்க பார்க்க தவறும் பொழுது குற்றம் யார் மீது வரும்? கண்டிப்பா பள்ளி நிர்வாகத்தின் மேலதான் வரணும். அவங்க தான் அதுக்கு பொறுப்பெடுத்துக்கணும். இது ஒரு படி மேலே போயிடுச்சு. அதாவது ஸ்ரீமதி வழக்குல எந்த அளவுக்கு பிரச்சனைகளை அரசாங்கம் சந்திச்சுச்சோ அந்த பிரச்சனைகளை தடுக்கும் விதத்தில் இந்த பாப்பாவுடைய நிகழ்வுல இன்னைக்கு தேதி 8ஆவதுங்க. அவ்வளவுதான், 10ஆம் தேதி வழக்க தள்ளி வச்சிருக்காங்க. அதாவது செயின்ட் மேரிஸ் பள்ளி தாளாளரையும் முதல்வரையும் ஒரு டீச்சர் 3 நபர்களை கைது செய்திருக்காங்க. 3 பேருமே பெண்கள். அதாவது தாளாளர் எமெல்டா, அவங்களுக்கு அப்புறம் முதல்வராக இருக்கக்கூடியவங்களும் பெண்ணா தான் இருக்காங்க. ஆசிரியரும் பெண் ஆசிரியர் தான். அந்த பெண் பெயர் பாத்தீங்கன்னா ஏஞ்சலின். சோ இவங்க 3 பேருமே கைது செய்து அரசு, அதாவது இவங்க குற்றவாளிகள்னு கைது செய்யல, அதாவது குற்றமற்ற கொலைக்கு இவங்கள நாங்க கைது செய்து உள்ள வச்சிருக்கோம். ஏன்னா இந்த நிகழ்வு நடந்தோடனே பெற்றோர்களுக்கு தகவல் ரொம்ப லேட்டா போயிருக்கு. இந்த லியா லட்சுமியோட தந்தை பழனிவேல், தாய் சிவசங்கரி, இவர் என்ன பண்ணிருக்காரு, இந்த பாப்பாவுடைய இறப்பு செய்தியை காதல் கேட்டோன்னே அருகில் இருக்கக்கூடிய விக்கிரவாண்டி தொகுதியின் காவல் நிலையத்துல போயிட்டு இந்த பள்ளி நிர்வாகத்தின் மீது கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. இதே நிகழ்வு நம்ம ஸ்ரீமதி பாப்பா வழக்குலையும் பாக்குறேங்க. ஏன்னா காவல்துறையில ஃபர்ஸ்ட் புகார் செய்தது ஸ்ரீமதியோட அம்மா தான் புகார் செய்தாங்க. ஏன்னா 6:45 மணிக்கு சகோதரி செல்விக்கு கால் வந்திருக்கு. அப்போ சகோதரி செல்வி எடுத்துட்டு என்னன்னு கேட்கும்பொழுது, இந்த மாதிரி உங்க பாப்பா மேல இருந்து கீழே விழுந்துட்டான்னும் பொழுது உடனே அவங்க, என் பாப்பா எப்படி இருக்கா, நீங்க அங்கேயே இருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் 1 மணி நேரம் கழித்து திரும்பவும் கால் வந்திருக்கு. யாரோ ஒரு ஆண் பேசியிருக்காங்க, யாருன்னே தெரியல. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்க பாப்பா இறந்துட்டா, ஸ்ரீமதி இந்த மாதிரி இறந்துட்டா அப்படின்ற தகவல் வந்திருக்கு. டக்குன்னு போனை வச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதே சேம் டிட்டோ ஸ்டோரி தான் இந்த விஷயத்திலயும் நடந்திருக்கு. பள்ளி நிர்வாகம் கம்ப்ளைண்ட் பண்ணல. பொண்ணே இறந்துட்டா, நாம போய் பார்க்கறதுக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு தகவல் சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் ஓடி இருக்காங்க ஸ்ரீமதி அம்மா. அந்த இடத்துல காவல்துறையில வேற இந்த ஸ்டேஷன் உங்களுக்கு வராதுமா, அங்க போங்கன்னு அவங்க சொன்ன உடனே அவங்க வேற ஸ்டேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி சரி நிர்வாகத்துக்கு போய் பார்க்கலான்னு போயிருக்காங்க. சோ இதே நிகழ்வு தான் இந்த விஷயத்திலயும் நடக்குது. பள்ளி நிர்வாகத்தினர், நீங்க எப்படி ஸ்ரீமதி வழக்கோடு இதை கம்பேர் பண்ணி பாக்குறீங்க அப்படின்னு ஒரு சின்ன கோபம் வருது. உங்களுக்கு வரலாம், தாராளமா உங்களுக்கு வர வேண்டிய கோபம் நியாயமானதுதான். ஆனா அதே நேரத்துல இந்த விஷயத்தோட கம்பேர் பண்ணி பார்க்க கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. ஏன்னா அது தானா ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. எல்லாத்துக்கும் ஒரே விஷயம் ஏன் ஞாபகம் வரணும் சொல்லுங்க? அதே மாதிரி இருக்கிறதுனால தானே ஞாபகம் வருது. ஏன் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு திரும்ப திரும்ப நடக்கணும்? குழந்தைகள் மேல அப்படி என்ன ஒரு அஜாகிரதைத்தனம்? அதுக்கப்புறம் இந்த வழக்கு பாத்தீங்கன்னா, அதாவது இவங்க தந்தை கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த ஆசிரியை 3 நபர்களையும் காவல்துறை உடனடியா கைது செய்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஸ்ரீமதி வழக்குல அப்படியே நேர்மாறுங்க. என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீமதி பாப்பாவோட விஷயத்துல இவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து நடவடிக்கை எடுக்கல. கேட்டா காவல்துறை விசாரிச்சுட்டு இருக்கோம், அவங்கள பார்க்கணும்னு கேட்டப்ப இல்ல அவங்கள நாங்க விசாரிச்சுட்டு இருக்கோம், இப்போதைக்கு பார்க்க முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா போட்டோல காமிக்கிறாங்க இதோ விசாரணையில இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனா கைது நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல. இன்னொருத்தர் அந்த மோகன்ன்றவரை சந்திக்கிறதுக்கு ஸ்ரீமதி அம்மா வரும்பொழுது பாத்தீங்கன்னா, அங்க அவங்க காய்ச்சல் தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னதா ஸ்ரீமதி அம்மா பதிவு பண்ணிருப்பாங்க. பழைய வீடியோக்குள்ள நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும். ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு இந்த நிகழ்ச்சி நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும் பொழுது எப்போ கலவரம் வருதோ அதன் பிறகுதான் கைது நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதாவது இந்த வழக்கு இவங்களெல்லாம் கைது செய்த பிறகு, அதாவது இந்த தலைமை ஆசிரியர், தாளாளர், அதுக்கப்புறம் பள்ளி ஆசிரியை, இவங்க 3 பேருமே கைது செய்த பிறகு பாப்பாவுடைய பாடி உடல் கூராய்வுக்கு எடுத்துட்டு போறாங்க. அதாவது உடற்கூராய்வுக்கு லியா லட்சுமியோட பாடி எடுத்துட்டு போறாங்க.
அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த உடற்கூறாய்வின் முடிவு என்ன வரப்போகுதுன்னு சொல்லிட்டு பெற்றோரும் உறவினர்களும் தவிப்போட காத்துட்டு இருக்காங்க. அங்க அவங்களுக்கு கிடைக்கிற செய்தி, பாப்பா நுரையீரல்ல தண்ணீர் போயிடுச்சு, தண்ணீர் அதிகமா உள்ள போனதுனால தான் உயிர் போயிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியை சொல்லி சால்வ் பண்றாங்க. வழக்கை வந்து 10ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சது மாதிரி நமக்கு தகவல் வருதுங்க. உடனடியாக கைது நடவடிக்கை எடுக்கப்படுது. அதே நேரத்தில் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அதாவது முழு விவரம் கிடைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்களாகும். ஃபர்ஸ்ட் இறப்பு எப்படி நிகழ்ந்திருக்கு அப்படின்ற செய்தி மட்டும் நாங்கள் சொல்றோம்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாப்பா குடித்த நீரும் அதாவது வயிற்றுக்குள்ள போயிட்டு உயிர் போறதுக்கு காரணமா இருந்த அந்த தண்ணீரும் இவங்க பாப்பா இறந்து போனதா சொல்லக்கூடிய செப்டிக் டேங்கோட தண்ணீரும் ஆய்வுக்கு உட்படுத்தி இருக்கோம். அந்த ஆய்வின் முடிவு வந்தாதான் மேற்கொண்டு இப்படிதான் குழந்தை இறந்தாலான்னு தெரியுன்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் அந்த இடத்துல முன் வச்சிருக்காங்க. ஸோ அதன் பிறகு பார்த்தீங்கன்னா குழந்தை நல வாரியத்திலிருந்து போயிட்டு கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு செய்திகள்லாம் பரவுதுங்க. எந்த அளவுக்கு கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினாங்கன்றது இனி போக போக வரப்போற நாட்கள்ல தாங்க தெரியும். அதை விட பார்த்தீங்கன்னா இந்த பாப்பாவோட விஷயத்துல பாத்தீங்கன்னா இந்த செப்டிக் டேங்க்ல தான் அந்த குழந்தை விழுந்து இறந்ததா எடுத்துக்குவோமே, அப்படி இருந்தா கூட ரொம்பவே பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மிங்க. ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய அந்த செப்டிக் டேங்கோட டெப்த்தும் வித்தும் பாத்தீங்கன்னா 1 ஃபீட்டுக்கு இருக்கு, அதாவது 1.25 ஃபீட்டுக்குள்ளவே இருக்கு. ஸோ அந்த 1.25 ஃபீட்ல கூட அடைப்பா தான் இருக்கு. மேல நீங்க டாப் ஆங்கிள் பாத்தீங்கன்னாலே தெரியும், அந்த அரை அடி தான் அதுல ஓப்பன்லயே இருக்கு. ஸோ அந்த அரை அடிக்குள்ள அந்த குச்சியை வச்சு இழுக்கிறதெல்லாம் இம்பாசிபிள். எப்படி அவங்க எடுத்தாங்கன்றது பெரிய ஆச்சரியமா இருக்கு. இது வேணா ஒரு டெமோ எப்படி ஸ்ரீமதி விஷயத்துல வந்து மேல இருந்து ஒரு பொம்மையை தூக்கி போட்டு நாங்க ஒரு இதை பண்ணி பார்த்தோம் டெமோவை அப்படின்னு சொன்னாங்களோ, அதே மாதிரி இந்த கழிவுநீர் தொட்டிலையும் பொம்மை ஒன்று போட்டு அந்த குச்சியை வச்சு இவங்க எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி பார்க்கணுங்க. அப்போதான் இது உண்மைத்தன்மை என்னன்னு தெரியும். ஒரு பொம்மையை பாப்பாவோட ஹைட்க்கு ஒரு பொம்மை உள்ள போட்டுட்டு அதை அந்த குச்சியை வச்சு இழுத்து எடுக்க முடியுதா அப்படின்றதையும் இவங்க நிச்சயமா பார்த்தாங்கன்னா தான் இந்த பாப்பாவோட இறப்புல ஏதாவது மர்மம் இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும். அதே நேரத்துல பாப்பா உள்ள இருந்து அப்படி குச்சி வச்சு இப்படி இழுத்துட்டு மேல எடுக்கும் பொழுது ஷூ மட்டும் கழண்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தையின் பெற்றோர் வந்து சில சந்தேகங்களை எழுப்புறாங்க. அது வாஸ்தவமான சந்தேகமா தான் இருக்கு. ஏன்னா உள்ள இருந்து பாப்பாவை இவங்க எடுக்கிறாங்கன்னா ஷூ கழட்டி போட வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய பாப்பா ஒயிட் கலர் ஜட்டி போடுறதுதான் போனா, அதுக்கும் ஒரு ஸ்டோரி அவங்க சொல்றாங்க. என் தம்பிக்கு வாங்கினது இருந்தாலும் எனக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு அந்த பெற்றோர் அந்த நிகழ்வை பத்தி இன்னொரு செய்தி ஊடகத்துல வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இன்னர் வேர் வந்து நாங்க போட்டிருந்தது ஒயிட் கலர், பட் இவங்க எடுத்து காட்டுறாங்க இல்லைங்களா, அந்த இடத்துல இருந்தது வந்து ஒரு ப்ளூ கலர் நிக்கர். ஸோ இது வேற ஏதோ ஒன்று நடந்திருக்கு. எங்க பொண்ணு இறப்பு வந்து தண்ணீர் தொட்டில விழுந்து இறக்கல, எங்க பாப்பாவை வந்து அங்க இருக்கிற ஆசிரியர் அடிச்சிட்டாங்க. அதாவது வலது புறத்துல வந்து கண்ணம் வந்து வீங்கி இருக்கு, ஆடைகள்ல வந்து அங்கங்க பிளட் வந்து இருக்கு, ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு, பிளட்டோட ஸ்ட்ரெயின்ஸ் அழுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரத்த கரைகள் இருக்கு துணியில அப்படின்னு சொல்றாங்க. இந்த அளவுக்கு பல சந்தேகங்களோட தான் இந்த பாப்பாவுடைய மரணமும் பார்க்கப்படுது. 10ஆம் தேதி வரை விசாரணையில வச்சிருக்காங்க. அதே நேரத்துல இந்த 3 ஆசிரியர்கள்ல 2 பேர் கொஞ்சம் வயதில் மூத்தவர்கள், அவங்களுக்கு பிளட் சுகர் அதிகமா இருக்கு அப்படின்ற காரணத்தினால அவங்கள மருத்துவமனை பரிசோதனைக்கும் உட்படுத்துறாங்க. ஸோ இது எல்லாமே ரைட். ஆனா இந்த குழந்தையின் இறப்பில் என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு விசாரிக்க வேண்டிய முழு கடமை காவல்துறைக்கு இருக்குங்க. இந்த வழக்கையும் சிபிசிஐடிக்கு மாத்துறாங்கன்னா கொஞ்சம் இன்னும் நல்ல விசாரணை இருக்க வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. பட் ஸ்ரீமதி வழக்குக்கு நான் வரலைங்க. ஏன்னா ஸ்ரீமதியோட வழக்குல சிபிசிஐடியுமே நம்மளுக்கு வந்து துரோகம் பண்ண மாதிரி தான் இது வரைக்கும் செய்திகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த குடும்பத்தாரும் அப்படிதான் சொல்றாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த பாப்பாவுடைய வழக்கிலாவது சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யும் பொழுது கண்டிப்பா இந்த குழந்தைக்கும் நீதி கிடைக்கும். குழந்தையோட இறப்பில் ஏதாவது மர்மமான விஷயங்கள் இருந்தா அதை கண்டுபிடிச்சு அந்த பேரண்ட்ஸ்க்கு நீதி நியாயம் வாங்கி தரணும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆதங்கம். நிச்சயம் அந்த குழந்தைக்கு நியாயம் கிடைக்கும் நம்ம நம்புவோங்க. ஒவ்வொரு நிகழ்வுகளும் நடக்கும் பொழுது நமக்கு அடி வயிற்றுல கப்புன்ற மாதிரி இருக்குங்க. ஏன்னா குழந்தைகளை வந்து நம்ம நம்பி இவங்க கிட்ட ஒப்படைக்கும் பொழுது எந்த தைரியத்துல இவங்க பள்ளிக்கூடம் நடத்துறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அப்படி ஒரு தகுதி எங்களுக்கு இல்லைன்னா நீங்க எல்லாம் ஸ்கூல் நடத்துறதுலயே லாக்கி இல்லை, வேஸ்ட். இழுத்து மூடிட்டு நீங்க எல்லாம் வீட்லயே இருக்கலாம் தாராளமா. எதுக்கு பள்ளிக்கூடம்னு ஒண்ணு நடத்திட்டு அப்பாவி குழந்தைகளை பலி கொடுக்குறீங்க? இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடத்துறதுக்கு தயவு செய்து அந்த ஸ்கூலே வேணாமே, நீங்க வேற ஏதாவது பிசினஸ் பார்த்துக்கோங்க. உங்களுக்கான ஒரு தகுதி இந்த பள்ளி நடத்தும் ஒரு விஷயம் கிடையாதுன்றது நீங்க முடிவு பண்ணிட்டு தயவுசெய்து வேற ஏதாவது தொழில்களில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு வேற ஏதாவது பிஸ்னஸ் தாராளமாக நடத்துங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தையின் பெற்றோர்கள் என்ன சொல்றாங்க, என்னென்ன சந்தேகங்கள் எழுப்புறாங்க அப்படின்றத பத்தி நம்ம இங்கே ஒரு ஆய்வு பண்ணலாம். பாப்பா
நிஜமாலுமே செப்டிக் டேங்க்ல தான், அதாவது குழந்தையின் பெரியம்மா என்ன சந்தேகங்கள்லாம் எழுப்புறாங்கன்னு பாருங்க. நிஜமாலுமே எங்க பொண்ணு வந்து செப்டிக் டேங்க்ல தான் விழுந்து இறந்தான்னா அவ உடம்புல எந்தவித காயமும் கிடையாது. அது மட்டும் இல்லாம அவளுடைய வலதுபுற கன்னத்துல அடி இருக்கு, செவந்த மாதிரி இருக்கு, அங்கங்க பிளட் ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு துணியில அப்படின்ற மாதிரி சில சந்தேகங்களை சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வாய்ப்பே இல்லை, இந்த மாதிரி ஒரு குழியில எங்க பொண்ணு போய் விழுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்க குழந்தையோட அப்பாவும் அதே தான் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஒரு அந்த குழி உங்களுக்கு வந்து வீடியோவில் வேற மாதிரி தெரியுது, நேரில் வந்து பாருங்க, அது ரொம்ப சின்ன குழி, அதில் நிச்சயமாக என் பாப்பா விழுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அவரு கதறல பார்க்கவே முடியலங்க. இதில் பெண்ணோட அந்த குழந்தையோட அம்மாவையை விட அந்த குழந்தையோட பெரியம்மாவின் தவிப்பு மிக அதிகமாக நம்ம பார்க்குறோம் ஊடகங்களில். ஸோ ரொம்ப பாசமாக அந்த குடும்பத்தில் அந்த குழந்தையை பார்த்துருக்காங்கன்னு இதுலேருந்து நமக்கு ரொம்பவே நல்லா தெரிய வருது. பார்க்க ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அந்த குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஊர்ல, அதாவது கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் திருமணம் ஆகி குழந்தை இல்லைன்னாலே உடனே கன்சீவ் ஆகணும்னு எதிர்பார்ப்பாங்க. 1 இயர் இவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்ததாகவும் தவம் இருந்து பெற்றோன்னு அந்த பெற்றோர்கள் சொல்லி கதறி அழுகுறதை நம்ம எல்லாருமே பார்த்தோம். ரொம்ப மனசு தாங்கவே முடியலைங்க. நான் நீண்ட நாள் கழிச்சு கண்ணீர் விட்டு கதறி அழுதேன்னா இந்த குழந்தையோட இறப்பில் தான். நான் இந்த செய்தியை வந்து முதல்ல யூடியூப்ல பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடி அவ்வளோ அழுதுட்டு தான் நான் அதுக்கப்புறமா அந்த விஷயத்தை பற்றி பேசலாம், நம்மளும் தைரியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு என் மனசை நான் தேர்த்திக்கிட்டு இந்த விஷயத்தை பற்றி பேச ஆரம்பிச்சேங்க. ஏன்னா குழந்தைகள் என்றவங்க தெய்வத்திற்கு சமம். எப்படி வயதானவர்களை குழந்தைகள் மாதிரி பார்க்கணுன்றோமோ குழந்தைகளை தெய்வமா பார்க்கணும்னு நினைக்கிறோம். ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க, நாம தான் அவங்கள பார்த்துக்கணும். நம்மளை நம்பி தான் இந்த உலகத்தில் பிறக்கிறாங்க. பேரண்ட்ஸ்க்கு எப்படி குழந்தைய பார்த்துக்கக்கூடிய பொறுப்பு இருக்கோ அதே மாதிரி மாதா பிதா குரு தெய்வம் சொல்றோம் இல்லைங்களா, அவங்கள நம்பி தானே இங்க நம்ம விடுறோம். ஸோ அவங்க குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு அவங்க கிட்ட இருக்கும் பொழுது அதை இவ்வளோ ஒரு கேர்லெஸ்ஸா அந்த டீச்சர் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் பொழுதே அவங்களுடைய ஒர்க் டெடிகேஷன் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு நினைக்கும் பொழுது ரொம்ப ஷேமா இருக்கு. அட் த சேம் டைம் பல ஆசிரியர்கள் வகுப்பறையில கொஞ்சம் நேரம் கிடைச்சா செல்போன் பயன்படுத்துறத நாங்க பார்த்துருக்கோம். எங்க குழந்தை கூட எங்க வீட்டுல வந்து சொல்லுவா, அம்மா டீச்சர்ஸ் 2 பேர் கதை பேசிக்கிட்டே இருக்காங்கம்மா, அது மட்டும் இல்லாம அவங்க சாரி பின் பண்ணுறது இதெல்லாம் கமெண்ட் பண்ணுவா. அது கூட ஓகே, ஒரு பெண்ணுன்னு இருந்தால் இந்த மாதிரி தான் இருப்பாங்க. எங்கள் வீட்டில் கூட வந்து எங்கள் குழந்தை டீச்சர் சாரி கட்டுற மாதிரியே என்னுடைய ஷால்லாம் எடுத்து கட்டி பார்த்துப்பாங்க. நான் சொல்லுவேன், நீங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணக்கூடாதுமா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் ஏதாவது டைம் கிடைக்கும் பொழுது பேசுவாங்க. ஸோ அதை பற்றியெல்லாம் நீங்கள் அங்கே கமெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லிடாத அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன் என் குழந்தைகிட்ட. ஸோ டீச்சர்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறது கூட தப்பு கிடையாது. பட் தனிப்பட்ட முறையில் ஒருவேளை இந்த ஏஞ்சலின் டீச்சர் ஃபோனை நோண்டிக்கிட்டு, ஏன்னா இன்னொரு விஷயம் நம்ம ஊடகங்கள்ல கேள்விப்பட்டோம், மாடியிலேருந்து ஒரு ஆசிரியர் பார்த்து அந்த பிள்ளையோட ஷூ மிதக்கிறத பார்த்துட்டு சொன்னதாகவும் அதை பார்த்துட்டு தான் வந்து குழந்தை அதில் தான் விழுந்திருக்கும்னு சொன்ன மாதிரியும் செய்திகள் நம்ம பார்த்தோம். அப்போ மேபி இந்த டீச்சர் யார்கிட்ட ஃபோனில் பேசிட்டு இருந்தாங்களோ என்னமோ அதுவும் தெரியல. ஸோ ஆசிரியர்கள் வகுப்பறையில் ஃபோன் பயன்படுத்துறதையும் கொஞ்சம் கட்டுக்கோப்பா குழந்தைகளை கவனிக்கிறதுல உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க. ஃபோன் பயன்படுத்துங்க. நிச்சயமா உங்க வீட்டுல இருந்தும் செய்திகள் வரலாம். அதாவது பேரண்ட்ஸ் சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் போடுவாங்க, வர முடியாத பேரண்ட்ஸ். ஸோ இதையெல்லாம் நீங்க பார்க்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு உங்களுக்கு இருந்தாலுமே நீங்க குழந்தைகளை கவனிக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு உங்க தலையில இருக்குங்க. வெறும் 13 குழந்தைங்க இருந்த ஒரு வகுப்பறையில இந்த டீச்சர் அந்த 13 குழந்தைங்கள ஒரு குழந்தை காணனாலும் நிச்சயமா தேடி இருக்கணும். அது எப்படி மிஸ் பண்ணாங்க இந்த குழந்தைய? அதாவது இன்னொரு முரண்பாடு என்னன்னா, இவங்க சொல்ற டைமுக்கும் அந்த சிசிடிவி பதிவில் இருக்கக்கூடிய டைமுக்கும் மிஸ்மேட்ச் ஆகுது. அதாவது இந்த தாளாளர் என்ன சொல்றாங்கன்னா 2 o'clock எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது, 2:05க்கு நாங்கள் இந்த பாப்பா இல்லைன்னு சொல்லி பார்த்துட்டு நாங்கள் இது பண்ணுறோம். இன்னைக்கு மதியம் லஞ்சு முடிஞ்சு பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் நடந்துட்டு இருந்துச்சு. 2 o'clock பாப்பா வந்து ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு கேட்டால் கிளாஸ் டீச்சர் அனுப்பி விட்டாங்க. 2 o'clock போனால் 5 நிமிஷத்தில் வரலன்னு சொல்லிட்டு டீச்சர் போய் பார்த்தாங்க. ஆயம்மாங்க எல்லாருமே போய் சர்ச் பண்ணோம், எல்லா கிளாஸுமே பார்த்தோம், கிடைக்கல. தாளர் எமல்டா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த பாப்பாவுக்கு 2 o'clock எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 2:05க்கு இவ வந்து 1:50க்கு போல பாத்ரூம் போறேன்னு கேட்டிருக்கா. ஸோ 2:05க்கு நாங்க பாக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பட்டமான பொய். ஏன் சொல்றேன்னா, இந்த சிசிடிவி காட்சி நியூஸ் 18 சேனல்ல வெளியாயிருக்கு. ஸோ அதுல பாத்தீங்கன்னா 1:50க்கு இவங்க அந்த குழியிலிருந்து குச்சி எடுக்கிற மாதிரி ஒரு சீன் வந்து, குழந்தை எடுக்கிறாங்களா இல்ல வெறும் குச்சி ஏதோ டஸ்ட் கிளீன் பண்ற மாதிரி தான் தெரியுது.
ஏன்னா அந்த குச்சியில ஒரு 13-15 கேஜி இருக்கிற ஒரு மேபி ஒரு எல்கேஜி படிக்கிற குழந்தைன்னா கண்டிப்பா 12 to 13-15 கேஜிக்குள்ள இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு குழந்தைய வந்து அந்த குச்சியில எல்லாம் எடுக்கவே முடியாது, இம்பாசிபிள். ஸோ இவங்க சொல்றதை வச்சு பார்த்தா அதுல அந்த சிசிடிவி காட்சிகளுடைய டைமிங் பாத்தீங்கன்னா 1:50 PM காட்டுது. ஸோ 1:50 PMக்கு இவங்க எடுக்கிறாங்க. பட் இந்த டீச்சர் என்ன இந்த இந்த செயலாளர் என்ன சொல்றாங்க, எமல்டா என்ன சொல்றாங்க, நாங்கள் 205க்கு எடுத்தோன்றாங்க. ஸோ டைம் மிஸ் மேட்ச் ஆகுது. ஸோ இவங்க எதையும் ஒன்று ஃபோல்டடாக மறைக்கிறதுக்காக பொய் மேலே போய் அடுக்கிற மாதிரி தான் தெரியுது. ரெண்டாவது இந்த குழந்தையோட பேரண்ட்ஸோட மிக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் சைடு வந்திருந்தா ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே இருக்கு, அங்கே கூட்டிகிட்டு போயிருந்துருக்கலாம். இவங்க ஏன் பேக் சைடு கேட் வழியாக ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனாங்க? அது மட்டும் இல்லாமல் இந்த பள்ளியில் நிறைய கேமராஸ் இருந்துச்சு, அங்கங்கே நிறைய கேமரா இருக்கும். நாங்கள் வந்து பார்க்கும்பொழுது கேமராலாம் உடச்சி எடுத்துட்டாங்க போல இருக்கு, எந்த கேமராவும் இல்லை அப்படின்னும் பொழுது நமக்கு என்ன மர்மமான முறையில் இந்த குழந்தை இறந்திருக்குன்றது மட்டும் கன்ஃபார்மா தெரியுதுங்க. இந்த விஷயத்தை புலனாய்வு செய்து இப்போ இந்த எமல்டா, இந்த முதல்வர், அது மட்டும் இல்லாமல் இந்த ஏஞ்சலின் ஆசிரியர் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய வழக்கு வந்து ஸ்ட்ராங்கான வழக்கெல்லாம் கிடையாது. ஸோ இவங்க கண்டிப்பா வெளியே வந்துருவாங்க. ஃபர்தரா இந்த குழந்தையோட இறப்புல என்ன உண்மைத்தன்மை இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா தெரிய வரும் பொழுதுதான் இந்த குழந்தைக்கு நீதி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது நிச்சயமா தெரிய வரணுங்க. இன்னொரு விஷயம் இருக்கு, இந்த குழந்தை இவங்க கொலையே பண்ணலைன்னா கூட இவங்க நெக்லிஜென்சியும் இவங்களுடைய கேர்லெஸும் தான் காரணம். ஸோ அதற்கும் இவங்களுக்கு தண்டனை கொடுத்தாதான் இது போல் ஒரு நிகழ்வு எந்த குழந்தைக்கும் நடக்காமல் இருக்கும். இது அப்படியே இந்த அரசாங்கம் தட்டி கழிச்சிட்டு போயிடுச்சுன்னா நிச்சயமா இன்னும் பல மர்மமான மரணங்கள் நடந்துகிட்டே தாங்க இருக்கும். பல குழந்தைகளுக்கு நம்ம கேரண்டி தரவே முடியாது. ஸோ ஒரு குழந்தைய பார்த்துக்கிறது நீங்க பொறுப்பான ஒரு ஆசிரியரா நீங்க செயல்படல, இல்லை நிர்வாகமா நீங்க இல்லைன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பனிஷ்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கடுமையான தண்டனைகள் அவங்களுக்கு கிடைக்க பெறும் பொழுதுதான் இந்த மாதிரி இறப்புகளை தவிர்க்க முடியும்ன்றது எந்தவித மாற்றமும் இல்லை. அதே போல குழந்தையிடம் பெரியமா கேட்கிறாங்க, பாப்பாவோட ஷூ கழட்டி வச்சுட்டாங்க, உள்ள போய் விடுவான்னு கேட்குறாங்க. அஃப்கோர்ஸ் கண்டிப்பா ஷூவை கழட்டி வச்சுட்டு எந்த குழந்தையும் உள்ள போய் விடாது இல்லைங்களா? ஸோ பாடி எடுக்கும் பொழுது இவங்க குச்சி எடுக்கும்பொழுது ஷூவை கழட்டி விட்டாங்களா, இதெல்லாம் வந்து எனக்கு முதல்ல உயிருக்கான்னு பார்த்துட்டு நான் வந்து அப்படியே எனக்கு கேர் ஆயிடுச்சு, நான் அப்படியே குழந்தைய விட்டுட்டு நான் போயிட்டேன்னு இந்த டிரைவர் சொல்றாரு. ஆனா ஷூலாம் கழட்டினது யாருன்னு தெரியல. ஒரு லேடி வந்து கையில குழந்தைய வச்சுட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் போற மாதிரி ஒரு சீன் மட்டும் வெளியிட்டாங்க. ஸோ எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குன்னு நம்மளால கணிக்கவே முடியல. ரெண்டாவது, இந்த குழந்தையோட அம்மா சொல்லும்போது பாத்தீங்கன்னா 12 மணிக்கு லஞ்ச் டைமுங்களாம். அப்போ ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்து லாஸ்ட் டைம் வீடியோலயே நான் சொல்லியிருந்தேன், ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ஃபுல்லா இருக்கு. லஞ்ச் பாக்ஸ் என் பாப்பா எப்பொழுதுமே கிளீனா சாப்பிட மாட்டா, கொஞ்சம் சாப்பாடு வச்சிடுவா, பட் ஃபுல் அண்ட் ஃபுல் கிளீனா இருக்கு. அப்போ இந்த இடத்துல நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த லஞ்ச் பாக்ஸும் இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸை வச்சு அவங்க கிட்ட கொஞ்சம் விசாரணை ஸ்ட்ராங்கா நீங்க எடுத்தீங்கன்னா உண்மை ஏதாவது அந்த குழந்தைய அடிச்சிருந்தாலோ இல்ல வேறு விதமா அந்த குழந்தை இறந்திருந்தாலோ அந்த உண்மை வெளிச்சத்துக்கு நிச்சயமா வரும். ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இவங்க பேரண்ட்ஸ் சொல்றபடி பார்த்தா அந்த குழந்தை இவங்க சொல்ற அந்த டைமிங் இந்த மிஸ் மேட்ச் ஆகிறத பார்த்தா இந்த குழந்தை அந்த ஸ்நாக்ஸ் டைம்லயே இறந்து போயிட்டு இருக்கு. ஸோ 11 o'clock அந்த மாதிரி தான் இவங்க பேரண்ட்ஸ் சொல்றது நிச்சயமா உண்மையா தான் இருக்கும். அந்த ஆங்கிள் இந்த காவல்துறை விசாரிச்சு பார்த்தாங்கன்னா நிச்சயமா இந்த குழந்தையின் மரணத்தில் இருக்கிற மர்மம் வெளியே வரும். ஏன்னா ஸ்நாக்ஸ் குழந்தை சாப்பிடவே இல்லை, லஞ்ச் பாக்ஸ் வந்து சுத்தமா சாப்பிட்ட மாதிரி எடுத்து கொட்டிட்டாங்க போல இருக்கு. அது மட்டும் இல்லாம பள்ளிக்கு வந்து 3:09 பேரண்ட்ஸ் வந்து அவசரமா குழந்தைங்களை கூட்டிட்டு போங்க அப்படின்ற மாதிரி தகவல் இவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது 11 மணிலேருந்தே இவங்க பிளான் போட்டிருக்காங்க. 11, 12, 1, 2, 3 மணிக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்கன்னா 4 மணி நேரம் எப்படி இந்த நிகழ்வை வந்து நம்ம மறைக்கலாம் திட்டம் போட்டிருக்காங்க போல இருக்கு. ஏன்னா குழந்தையோட பெரியம்மா மெசேஜ் வந்தோடனே ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. வாசல் கிட்ட வரும்பொழுது இந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு ஆயிடுச்சுன்னு தகவல் இவங்களுக்கு தெரிய வருது. ஐயோ அப்படின்ட்டு அவங்க நம்ம குழந்தையா இருக்கும்னு அவங்களுக்கு அப்பவே மனசுக்கு பட்டுச்சுங்களாம். அவங்களுக்கு அந்த மைண்ட் சொல்லியிருக்கு. சரின்னு உள்ள வந்து ஆசிரியர்கிட்ட எங்க லக்ஷ்மி லியா லக்ஷ்மின்னு கேட்கும் பொழுது அந்த ஆசிரியை லியா லக்ஷ்மின்னு தேடினதா சொல்றாங்க. ஸோ அப்போ அந்த கிளாஸ் டீச்சர் அங்க இல்ல, வேற ஒரு டீச்சர் இருந்திருக்காங்க. லியா லக்ஷ்மி வந்திருக்காளான்னு இவங்க தேடுறதை வச்சு பார்க்கும் பொழுது ஸோ திட்டம் போட்டிருக்காங்க இவங்க. ஏன்னா குழந்தையோட அக்காவும் அங்கதான் படிக்கிறா. அப்போ லியா லக்ஷ்மி வந்தாலான்னு அந்த பெண் குழந்தைகிட்ட கேட்டாங்களாம். அப்போ இவங்களுடைய டிராமா என்னவா இருந்திருக்குன்னா, குழந்தை ஸ்கூலுக்கே வரலன்னு நம்ம சொல்லிடலாம், குழந்தை டக்குன்னு ஸ்கூல் லீவ் விட்டுறலான்ற மாதிரி பிளான் போட்டிருக்காங்க. பட் அந்த இடத்துல கொஞ்சம் சொதப்பல் ஏற்பட்டு அதெல்லாம் இம்பாசிபிள் நடக்காதுன்னு தெரிஞ்சோடனே ஆட்டோமேட்டிக்கா ஸ்கூலுக்கு லீவ் விட்டோன்னே இவங்க பெரியம்மா முதலே வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா இவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. இவங்க அப்பா வந்திருக்காரு, ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாருங்கன்னு சொல்லும்போது அங்க போய் பார்க்கும்பொழுது மார்ச்சோரியில தான் இவங்க குழந்தை இருக்கு. ஸோ
இதுல வந்து ஒரு உண்மைத்தன்மை இருக்கிற மாதிரி தெரியலங்க. அட் சேம் டைம் காவல்துறை இந்த விஷயத்துல இன்னொரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீமதி வழக்குல பாத்தீங்கன்னா கலவரம் வந்த பிறகுதான் பள்ளி நிர்வாகத்தை கைது செய்யறாங்க. அதுக்கு முன்னாடி விசாரணையில இருக்காங்கன்னு சொன்னாலுமே அந்த இடத்துல ஒரு பிளாங்கா ஒரு வெயிட்டிங் இருக்கு. கள்ளக்குறிச்சி சக்தி இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிச்ச ஸ்ரீமதி மரணம் மாதிரி இந்த இடத்துலயும் கலவரம் வரக்கூடாது, இல்ல மக்கள் மத்தியில் ஒரு கொந்தளிப்பு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அரசு முன்கூட்டியே நடவடிக்கை எடுத்து அவசரமா கைது நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அது எல்லாமே பாராட்டத்தக்கது. ஆனா நிவாரணம் வந்து இந்த இடத்துல இந்த குழந்தைக்கு கொடுத்திருக்காங்க. ஸ்ரீமதி பாப்பா விஷயத்துல எந்த நிவாரணமும் பெற்றோர்களுக்கு கொடுக்கப்படல. அது மட்டும் இல்லாம ஸ்ரீமதியோட பெற்றோர்களை பார்க்கறதுக்கு கல்வித்துறை அமைச்சர் போய் பார்க்கவே இல்லை. இந்த இடத்துல அமைச்சர் பொன்முடி போய் அங்க பாக்குறாரு. முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் சொன்ன அந்த 3 லட்சம் நிவாரண தொகையை எடுத்துட்டு கொண்டு போய் கொடுக்கும் பொழுது இந்த பேரண்ட் வந்து இந்த அமௌண்ட் எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் தூக்கி போட்டாங்க இந்த குழந்தையோட அம்மா. அதுக்கப்புறமா வற்புறுத்தி பொன்முடி இந்த அமௌண்ட்டை கொடுக்குறாரு. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து அவசரமா 3ஆம் தேதி பாப்பா இறந்தா மறுநாளே எல்லாமே முடிக்கப்பட்டு டக்குன்னு இந்த இதை வந்து க்ளோஸ் பண்ணி விசாரணையில இருக்குன்னு முடிச்சுட்டாங்க. இது எல்லாமே துரிதமா நடந்தாலுமே இந்த பள்ளியில் அந்த குழந்தைக்கு என்ன நடந்திருக்குன்னு சொல்றது மர்மமான முறையில தான் இருக்குங்க. தயவு செய்து இந்த வழக்கை மூடி மறைக்காம அரசும் காவல்துறையும் இந்த வழக்கின் உண்மைத்தன்மை என்னன்னு சொல்லிட்டு மக்களுக்கு கண்டிப்பா எடுத்து சொல்லணும். சொல்லும் பொழுதுதான் இந்த பள்ளிக்கூடத்தின் கவனக்குறைவால் அந்த குழந்தை இறந்து போனது எப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாம ஏதாவது அந்த குழந்தைக்கு செய்திருக்காங்களான்றதும் எல்லாருக்குமே நீங்க தெளிவா சொல்லலைன்னா இதுவும் மர்மமான மரணமாக தான் பார்க்கப்படும். தயவு செய்து அந்த குடும்பம் வந்து ரொம்பவே கஷ்டப்படுற குடும்பமா தெரியுறாங்க. அவங்க வந்து ஒரு கான்டாக்ட் பேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சேவை மையத்துல தான் அந்த குழந்தையோட அப்பா வேலை செய்யறாரு. மாத சம்பளம் வெறும் 6000 ரூபாய் மட்டும்தான் அவர் கிடைக்குது. ஸோ இவ்வளோ ஒரு நார்மல் ஃபேமிலியா இருக்கக்கூடிய அந்த வீட்டுல இந்த குழந்தையின் இறப்பு மிகப்பெரிய ஒரு அடியா தாங்க கண்டிப்பா இருக்கும். அந்த குடும்பத்திற்கு பணத்தை விட நீங்க அந்த குழந்தைக்கு நீதியை பெற்று தரும் பொழுதுதான் உண்மையாலுமே அந்த குழந்தைக்கு ஜஸ்டிஸ் கிடைச்சதுன்றத நம்ம ஏத்துக்க முடியும். அரசாங்கத்தினுடைய கேர்லெஸ், அரசாங்கம் நம்ம மொட்டையா சொல்லக்கூடாது. அதாவது இருக்கக்கூடிய அதிகாரிகள், கல்வித்துறை அமைச்சர் கண்டிப்பா ஃபோர்ஸ் பண்ணணும். ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் ஆராய்ச்சி பண்ணி ஏதாவது குறைபாடுகள் இருக்கான்னு சொல்லிட்டு போய் கண்டிப்பா பாருங்க. இது போன்ற நிகழ்வுகளை தவிர்க்கணும். இன்னொரு செய்தி ஒண்ணு நம்ம பார்த்தோம். அரசு பள்ளியில ஒரு பையன் மேல சுவர் இடிந்து விழுந்து அந்த பையன் ரொம்ப கவலைக்கிடமா மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டதா நம்ம செய்திகள் பார்த்தோம். ரொம்பவே கவலையா இருக்குங்க. பள்ளிக்கூடங்கள்ல இந்த மாதிரி நடந்தா வேற எங்கெங்க நாங்க குழந்தைங்களை அனுப்புறது? ரொம்ப ஒரு என்ன சொல்றதுன்னே தெரியல. வயிற்றுல புளியை கரைச்சிக்கிட்டு தாங்க உட்காந்துருக்க வேண்டியதா இருக்கு. தயவு செய்து இதுக்கான சரியான நடவடிக்கைகள் எடுக்கலன்னா இனி வரும் காலங்கள்ல குழந்தைங்க படிக்கவே வேணாம், வீட்லயே இருந்துக்கிட்டோன்ற மாதிரி நிலைமை தான் வரும் போல இருக்கு. மேலும் இந்த பெற்றோர் சொல்ற மாதிரி டீச்சர் அடிச்சு அந்த குழந்தை இறந்திருந்தாங்களோ அல்லது வேறு ஏதாவது அந்த இடத்துல நடந்து அந்த குழந்தைக்கு உயிர் போக வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ இதை கடுமையாக விசாரித்து அந்த குழந்தையின் குடும்பத்திற்கு நியாயம் பெற்றுத்தரணும். பணம் கொடுக்கறது விஷயம் கிடையாதுங்க. நிச்சயமாக அந்த குழந்தையின் மரணத்தில் என்ன நடந்துச்சுன்றதை நீங்கள் தயவு செய்து அந்த பெற்றோர்களுக்கு சொல்லுங்கள். இனி வரும் காலங்களில் எந்த குழந்தைக்கும் இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு, அதுவும் பள்ளிகளில் நடக்காமல் இருக்கிறதுக்கு எல்லா பள்ளிகள்லையும் முதல் நடவடிக்கை எடுங்க. தயவு செய்து குழிகளும் ஏதாவது ஒரு விபரீதமான நடக்கிற மாதிரி விஷயங்கள் இருந்தால் தயவு செய்து அதை கேர்லெஸ்ஸாக கடந்து போகாமல், ஏன் நடந்துடக்கூடாது, நடந்ததுக்கு அப்புறமா தான் அதை சரி பண்ணுவீங்களா? ஒரு ஏதாவது செவர் வீக்காக இருக்கா இல்லை இது மாதிரி இருக்கா, தயவு செய்து அதை சால்வ் பண்ணுங்க. ஒன்றும் குறைஞ்சிட மாட்டோம். நம்ம அப்படியெல்லாம் நடக்காது அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது நிச்சயமாக அது நடந்துருங்க. நடந்ததுக்கப்புறம் ஐயோன்னாலும் வராது, அம்மானாலும் வராது. தயவு செய்து பெற்றோர்கள் நீங்கள் சேர்த்துற பள்ளிக்கூடங்கள் பாதுகாப்பானதாக இருக்கான்னு நீங்களும் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு குறைகள் இருந்தால் போய்ட்டு பேரண்ட்ஸ் மீட்டிங் வைக்கும்பொழுது தயவுசெய்து சொல்லுங்கள். ஒரு சில பள்ளிகள் அதை காதில் வாங்கிட்டு அதை சால்வ் பண்ணுறாங்க. சில பள்ளிகள் அந்த மாதிரி இருந்தால் தயவுசெய்து ஸ்கூலில் மாற்றிடுங்க. நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, இந்த ஸ்கூலோட ஆக்டிவிட்டிஸ் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் மாற்றிடலாம். இப்போது இந்த வீடியோ பதிவு நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி கூட நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் சைத்தன்யா அப்படின்ற ஒரு ஸ்கூலில் ஒரு மாணவன் 3வது மாடியிலேருந்து விழுந்துட்டான். அவனும் ஹாஸ்டல் தான் படிச்சுட்டு இருக்கான். ஸோ அந்த பையனுக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கும்பொழுது அவங்க பேரண்ட் சொல்றது என்னன்னா, ஏற்கனவே அந்த ஹாஸ்டல்ல அந்த பையனுக்கு சில பசங்களோட வாக்குவாதம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் அந்த பையன் 1/2 hour முன்னாடி தான் என்கிட்ட பேசினான். ஆனால் இப்போ என் பள்ளியிலேருந்து எனக்கு ஃபோன் வருது, உங்கள் பையன் இறந்துட்டான், தற்கொலை பண்ணிக்கிட்டான் அப்படின்ற மாதிரி. அந்த பையன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டும் காப்பாற்ற முடியாமல் அந்த குழந்தை இறந்து போயிடலாம். ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் தொடர்ந்து நடக்கும் பொழுது பள்ளி நிர்வாகமும் ஒரு வார்டன் பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களும்
என்ன சொல்றது, கண்ணுல விளக்கண்ணி ஊத்திட்டு தயவு செய்து பாருங்க. குழந்தைங்க வந்து குறும்புத்தனம் பண்ணதான் செய்வாங்க. அவன் லவ் பண்ணா, அவன் போய் இப்படி செத்துட்டான், அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை அப்படின்ற மாதிரிலாம் கேர்லெஸ்ஸா பதில் சொல்லாதீங்க தயவு செய்து. ஏதாவது இருந்தா அதை சால்வ் பண்ண பாருங்க. ஏன் சால்வ் பண்ணா தப்பு இல்லைல்ல, அவங்கள பாத்துக்கிற கடமை நமக்கு இருக்கு இல்லைங்களா? ஏதாவது அந்த பையன் மேல குறைகள் இருந்தா அவங்க பேரண்ட்ஸ் கூப்பிட்டு தயவு செய்து இந்த மாதிரிலாம் நடக்குது, உங்க குழந்தைய கொஞ்சம் நீங்க பாத்துக்கோங்கன்னு தாராளமா சொல்லுங்க. பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இனி ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரி நடக்காம இருக்கணும். வேறு ஒரு செய்தியில் நான் நிச்சயமா சந்திக்கிறேன். இந்த மாதிரி குழந்தைங்களை பத்தி செய்திகள் வரும்பொழுது ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க. அதை பத்தி பேசுறதுக்கு, பேசாம கடந்து போறதுக்குமே மனசு கஷ்டமா தான் இருக்கு. சோ இந்த பாப்பா விஷயத்துல, லியா லக்ஷ்மி விஷயத்துல கண்டிப்பா அந்த பெற்றோர்களுக்கு நியாயம் கிடைக்கணும். அதுல எந்தவித மாற்றமும் இல்லை. இனி வேறொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.